வெல்கம் டு எம்மி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ தர்பூசணி பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் தர்பூசணியாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண பீஸை நம்ம ஸ்லைஸாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா விதை எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். விதையோடு போட்டிங்கன்னா வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் நான் இதில் சீட்ஸ் எல்லாமே எடுத்துடுறேன். இந்த மாதிரி விதை எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி போடணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம். இப்போது சீட்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துருங்க. உங்களுக்கு எடுத்தாலே வரும். சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போது நான் எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அதுலேயும் நம்ம சின்ன சின்ன பீஸாக இந்த சைடும் எடுக்கும்போது நமக்கு விதை எல்லாமே தெரியும். அப்போது நீங்கள் விதை எல்லாமே எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே போடணும். ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விதையோடு போடுறத விட இந்த மாதிரி விதையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணும்போதே விதை எல்லாமே பக்கத்தில் தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு விதை எல்லாமே எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போது நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷம் ஃப்ரீசரில் போட்டேன். இப்போது அதுக்கு தேவையான இதை ஆட் பண்ணிட்டேன். தர்பூசணியை ஆட் பண்ணிவிட்டேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது விதையெல்லாம் உள்ளே போட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.